ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு லெட்ஸ் லேர்ன் அமேசிங். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அதாவது நம்மளுக்கு சிடிஎஸ் எக்ஸாம், கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் இருக்குல்ல. அதுல பாத்தீங்கன்னா ஜென்ரலா ஃபர்ஸ்ட் பேப்பர் 2 பேப்பர் இருக்கும். ஒரு பேப்பர் ஜிஎஸ் ஜெனரல் ஸ்டடீஸ், இன்னொரு பேப்பர் நம்மளோட மேஜர் பேப்பர். நம்ம என்ன மேஜருக்கு டெக்னிக்கல் எக்ஸாம் எழுதுறோமோ அந்த மேஜர் பேப்பர் இருக்கும். இதுல பாத்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6 யூனிட்ஸ் இருக்கும். இந்த 6 யூனிட்ஸ்ல குரூப் எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம்ஸ்க்கு இருக்கிற அதே சிலபஸ் தான் இங்கேயும் இருக்கும். ஆனா என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த எக்ஸாம்ல ரொம்ப டெப்தா இருப்பாங்க கேட்பாங்க. ஏன்னா நமக்கு அங்க 10 இந்த இந்த 6 யூனிட் இருக்கு பாத்தீங்களா, இது மட்டும்தான் சிலபஸ் அப்படின்றப்போ அவங்க வந்து உங்களுக்கு டெப்தா கேட்பாங்க. ஆனா இங்க அப்படி கிடையாது. கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸை பொறுத்தளவு உங்க மேஜர் பேப்பர்ல உங்களுக்கு 10 யூனிட்ஸ் இருக்கும். அது இல்லாம ஜிஎஸும் இருக்கனால ரெண்டுமே கம்பைன் பண்ணி படிக்கணும். அப்படின்றப்ப உங்களுக்கு டெப்த் அந்த அளவுக்கு இருக்காது. அதாவது குரூப் எக்ஸாம்ஸ்ல இருக்கிற அளவுக்கு இந்த டெக்னிக்கல் சர்வீஸ்ல உள்ள எக்ஸாம் ஓட ஜிகே அவ்வளோ அளவுக்கு டஃபா இருக்காது. அப்ப நம்ம லைட்டா மேலோட்டமா படிச்சாலே போதும். நமக்கு மேஜருக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ சேம் இம்பார்ட்டன்ஸ் நம்ம ஜிஎஸ்க்கும் கொடுக்கணும். அப்பதான் நம்மளால ரிசல்ட் அச்சீவ் பண்ண முடியும். நீங்க ஒரு பேப்பரை ஸ்கிப் பண்ணிட்டு ஒரு பேப்பர் படிச்சீங்க அப்படின்னாலும் நமக்கு ரிசல்ட் கிடைக்காது. 2 பேப்பர்லயுமே நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்ப அதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம சேனல்ல இந்த கம்பைன் டெக்னிக்கல் எக்ஸ்க்ளூசிவா டெக்னிக்கல் எக்ஸாம்க்கு, கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ்ல உள்ள எக்ஸாமுக்காக ஜிஎஸ் ஜிகே பேப்பர், ஜெனரல் ஸ்டடிஸ் பேப்பர் வந்து டெய்லி ஒவ்வொரு டாபிக் எடுத்து வீடியோஸ் போஸ்ட் பண்றோம். நான் இப்பதான் புதுசா படிக்க போறேன் கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ்க்கு, நான் வந்து ஒரு நியூ ஸ்டூடெண்ட் அப்படின்னு இருந்தா கூட பிரச்சனையே கிடையாது. நம்ம சேனல்ல ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி ரெகுலரா கண்டினியூஸா வீடியோஸ் வரும். அதை பார்த்தே நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு டெப்த் படிக்கணும், எந்த ஏரியால இருந்து கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்றது எல்லாமே நம்ம சேனல்ல டீடைல்டா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். இப்ப இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்றப்ப இன்னைக்கு டாபிக்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த 6 யூனிட்ஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்கிறது பாலிட்டி. பாலிட்டி நமக்கு தெரியும், வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர். நம்ம கம்பேரிட்டிவ்லி இதுக்கு வெயிட்டேஜும் அதிகம், ரொம்ப இம்பார்ட்டன்டான சாப்டர் கூட. வெயிட்டேஜும் நம்மளுக்கு மற்ற யூனிட்ஸை கம்பேர் பண்றப்ப இது அதிகமா இருக்கும். நம்ம பாலிட்டியை ஸ்கிப் பண்ணி படிக்கவே முடியாது. ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுவே மேஜரா நம்மளுக்கு மார்க்ஸ் போயிடும். அப்ப ஈஸியா எப்படி படிக்கிறது, அதோட ஷார்ட்கட் என்ன அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோல பார்க்கலாம். இப்ப இந்த வீடியோல பார்க்கலாம். அப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம பாலிட்டின்னு சொல்லிட்டோம். அப்ப பாலிட்டின்றப்ப பாலிட்டி எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரிட்டிஷ், அதாவது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி நம்மளோட ஊர்ல வந்தது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்ப இருந்தே ஸ்டார்ட் ஆயிடுது. இப்ப இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, அந்த பாலிட்டி எப்படி டெவலப் ஆச்சு அப்படின்ற கான்செப்ட், அதோட இந்தியால எப்படி வந்துச்சு அப்படின்றது. அதாவது 1857 கிரேட் ரிவோல்ட் நமக்கு தெரியும். கிரேட் ரிவோல்ட் பெரும் கிளர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம், இல்ல பெரும் புரட்சி அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த கிரேட் ரிவோல்ட் இது 1857. இதுக்கு முன்னாடி என்ன வந்துச்சு, இதுக்கு அடுத்தெல்லாம் என்ன சட்டங்கள்லாம் வந்துச்சு அப்படின்ற ஓவராலா நம்மளுக்கு ஒரு ஐடியா தருவேன். அப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க, இதை 2 பார்ட்டா பிரிக்கலாம். ஆக்சுவலா அரசியலமைப்பு உருவான வரலாறை வந்து 2 பார்ட்டா பிரிக்கலாம். 1857, பிஃபோர் 1857, ஆஃப்டர் 1857. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த பிஃபோர் 1857ஓட பார்ட் தான் பார்க்க போறோம். அதுல மேஜர் லீடர்ஸ் எல்லாம் யாரு, என்னெல்லாம் தேவை அப்படின்றது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு ஸ்டோரியா பேஸ் பண்ணி எப்படி ஷார்ட்கட் ட்ரிக்ஸோட படிக்கலான்றது தான் பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் சட்டம், அதாவது இதை நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, 1773ல இருந்து 1858 வரைக்கும் இருக்கிறது பிஃபோர் ரிவோல்ட்ல வரும். அதே மாதிரி 1858ல இருந்து 1947 வரைக்கும் நமக்கு செகண்ட், அதாவது ஆஃப்டர் த ரிவோல்ட் செகண்ட் பார்ட்ல வரும். இது ஆஃப்டர் பார்ட்ல வரும். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது இந்த பிஃபோர் பார்ட். இந்த ஏரியா தான் நம்ம பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் என்ன சட்டம் வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒழுங்குமுறை சட்டம். அதாவது ஃபர்ஸ்ட் நமக்கு சட்டம் அப்படின்னு வந்தது, கம்பெனி ரூல் பண்றப்ப வந்தது ஒழுங்குமுறை சட்டம். ஃபர்ஸ்ட் என்ன சட்டம்லாம் வந்துச்சுன்றத நம்ம சொல்லிடலாம், அதுக்கப்புறம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அடுத்து பிட் இந்தியா சட்டம். பிட் இந்தியா சட்டம் செகண்ட் வந்திருக்கும். அடுத்து தேர்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்திய சாசன சட்டம். இந்திய சாசன சட்டம். அடுத்தும் பாத்தீங்க அப்படின்னா இந்திய சாசன சட்டம் 5 இந்திய சாசன சட்டம் தான்.
இது என்ன அப்படின்றத நம்ம வரிசையா பார்க்கலாம். இது 5 இருக்கும், மொத்தம் 6 வரும் டோட்டலா. 6த்தும் பாத்தீங்க அப்படின்னா இந்திய சாசன சட்டம் தான். இந்த ஒழுங்குமுறை சட்டம் அப்படின்றது ஃபர்ஸ்ட் நம்மளோட கம்பெனி நம்மள ரூல் பண்ணப்ப கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் இந்த ஒழுங்குமுறை சட்டம். இந்த ஒழுங்குமுறை சட்டம் எந்த இயர் வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1773. அதாவது ஒழுங்குமுறை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளோட பாடி ஒழுங்கா முறையா இருக்கணும் அப்படின்னா 7 நாளும் 3 வேளையும் கரெக்டா நம்ம சாப்பிடணும். எந்த ஃபுட்டையும் ஸ்கிப் பண்ணாம, டைமை ஸ்கிப் பண்ணாம சாப்பிடணும். அப்ப ஒழுங்குமுறை சட்டம் 1773. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பிட் இந்தியா சட்டம். பிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1784. அதாவது பிட் பிட் அப்படின்னா என்ன சொல்லுவோம், நம்ம துணி அந்த மாதிரி பேசுறப்ப ஒரு சின்ன பிட்டு துணி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு இடத்துல நம்மளுக்கு பெரிய ட்ரெஸ்ல சின்ன ஒரு இடத்துல மட்டும் ஒரு பார்ட்ல மட்டும் நம்மளுக்கு கிழிஞ்சிச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஒரு பிட்டு துணி எடுத்து அத 4 சைடும் ஸ்டிச் பண்ணாதான் நிற்கும் அந்த பிட்டு அந்த ஸ்பேஸ்ல. அப்ப 84 அப்புறம் 8 4 சைடும் ஸ்டிச் பண்ணணும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்திய சாசன சட்டம். இந்திய சாசன சட்டம் 1793ல கொண்டு வந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் முதல் இந்திய சாசன சட்டம் 1793. 1793 இதோட 20 இயர்ஸ் ஆட் பண்ணுங்க. 20 இயர்ஸ் ஆட் பண்ணா என்ன கிடைக்கும் நமக்கு, 1813. இதோட 20 இயர்ஸ் ஆட் பண்ணா 1833. இதோட 20 இயர்ஸ் ஆட் பண்ணா 1853. இதுதான் நம்மளுக்கு பிஃபோர்ல இருக்கக்கூடிய 6 இம்பார்ட்டன்டான சட்டங்கள். இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒழுங்குமுறை சட்டம் அப்படின்றதுல இந்த சட்டத்துல நிறைய சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொரு சட்டத்திலையும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது இம்பார்ட்டன்டானது. இந்த ஒழுங்குமுறை சட்டம் கொண்டு வந்தப்ப இங்கிலாந்துல பிரதமரா இருந்தவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்த் பிரபு அப்படின்றவர் தான் இங்கிலாந்துல அந்த டைம்ல பிரதமரா இருந்திருப்பாரு. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தெரியும், நம்ம இந்தியாவை பார்த்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெங்கால், அதாவது வங்காளத்துலதான் மேஜரா அவங்களோட ட்ரேடு எல்லாமே நடந்திருக்கு ஷிப் வழியா வந்து. அப்ப இது ஒரு இம்பார்ட்டன்டான ஏரியா. அது வழியா வந்துதான் நம்மளுக்கு இந்தியாவை ஃபுல்லா கான்கேர் பண்ணிருப்பாங்க. அப்ப இந்த இடத்துல வங்காளம் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா வங்காளத்துலதான் ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் டாமினேட் பண்றாங்க. அந்த பார்ட் தான் வங்காளம். அவங்கள என்ன சொல்றாங்க அப்படின்னா கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் பெங்கால் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வாரன் ஹேஸ்டிங் அப்படின்றவர் தான் ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல். வாரன் ஹாஸ்டிங் அப்படின்றவர் தான் ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால். இந்த ஒழுங்குமுறை சட்டத்துல இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். இந்த ஒழுங்குமுறை சட்டம் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு தடவை திருத்தம் செய்யப்படுறாங்க. அதாவது 1781ல திருத்தம் செய்யப்படுறாங்க. திருத்தம் செய்யப்படுறது அப்படின்னா என்னன்னா, அதாவது இங்க நிறைய சட்டங்கள் கொண்டு வந்திருப்பாங்க. அத பிராக்டிக்கலா இருக்கிறப்ப அவங்க என்ன ப்ராப்ளம் எல்லாம் ஃபேஸ் பண்ணாங்க, உள்ளுக்குள்ள என்னெல்லாம் மாத்தலாம், எதெல்லாம் மக்களோட ஃபேவருக்காக மாத்தலாம், எதெல்லாம் அட்மினிஸ்ட்ரேஷன் பர்பஸ்க்காக மாத்தலாம்னு சொல்லி இந்த சட்டத்தை கரெக்ட் பண்றதுதான் இது திருத்தம் செய்யறது அப்படின்னு சொல்லுவோம். திருத்தம் செய்யப்பட்டது. அப்ப இந்த ஒழுங்குமுறை சட்டம் 1773ல வந்தது. 1781ல ஒரு டைம் திருத்தம் செய்யறாங்க. யாரு பீரியட்ல, வாரன் ஹேஸ்டிங் இருந்தப்பதான். அப்ப அதுல சில சட்டங்கள், முக்கியமான சட்டங்கள் எல்லாம் கொண்டு வராங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னா என்னன்னா ராபர்ட் கிளைவ் அப்படின்றவரு இரட்டையாட்சி முறை அறிமுகம் செஞ்சிருப்பாரு. அவர் அந்த இரட்டையாட்சி முறைய அவங்க ஒழிக்கிறாங்க. இரட்டையாட்சி முறை ஒழிப்பு. அடுத்து மெயினானது பாத்தீங்க அப்படின்னா மாவட்ட ஆட்சியர், அதாவது வரி வசூல் செய்யணும் அப்படின்றதுக்காக மாவட்ட ஆட்சியரை நியமனம் பண்றாங்க அப்படின்ற போஸ்ட கொண்டு வர்றாங்க. அதாவது மாவட்ட ஆட்சியர் பதவிய நியமனம் பண்றாங்க அப்படின்ற ஒரு பதவி கிரியேட் பண்ணிக்குவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுதான் வாரன் ஹேஸ்டிங் காலத்துல கொண்டு வரப்பட்ட முக்கியமான சில சட்டங்கள். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பிட் இந்தியா சட்டம். இந்த பிட் இந்தியா சட்டம் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிட் இந்தியா சட்டத்தை ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்மளுக்கு கொஸ்டின்ல ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட் எதுன்னு கேட்டாங்கன்னா இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பிட் இந்தியா சட்டம். சரிங்களா? அதோட இயர் பாத்தீங்கன்னா 1784 ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். இதுல பாத்தீங்க அப்படின்னா மெயினா பிரிட்டிஷோட ஏரியால பிரிட்டிஷ் இருந்தப்ப, அவங்களோட கம்பெனி இருந்தப்ப அந்த நிலப்பரப்புகள் இருக்கும் பாத்தீங்களா, அத வந்து பிரிட்டிஷ் இந்தியாவின் நிலப்பரப்புகள் அப்படின்ற நேம்ல எல்லாத்தையும் கொண்டு வராங்க. பிரிட்டிஷ் இந்தியாவின்
நிலப்பரப்புகள் அப்படின்ற நேம்ல அந்த லேண்டை ஃபுல்லா அவங்க வச்சிருந்த லேண்டை ஃபுல்லா இந்த நேம் சேஞ்ச் பண்றாங்க. அதாவது ஒழுங்குமுறை சட்டம் பாத்தீங்கன்னா கம்பெனியோட நிர்வாகத்துக்காக, அதாவது நடவடிக்கை, அவங்க இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அதெல்லாம் சொன்னது இந்த ஒழுங்குமுறை சட்டம். இந்த பிட் இந்தியா சட்டம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா கம்பெனியோட விவரங்கள், இது கம்பெனி மக்களுக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படின்றத பத்தி சொல்றது. இது பாத்தீங்க அப்படின்னா கம்பெனிக்குள்ள என்ன பிரச்சனை எல்லாம் இருந்துச்சு, கம்பெனி கூட உள் விவகாரங்கள் என்ன, இன்டர்னலா என்ன அப்படின்னு சொன்னது எல்லாமே பிட் இந்தியா சட்டம். இது ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்திய சாசன சட்டம், இதுல இருந்துதான் வருது இந்திய சாசன சட்டம். இது நாலும் ஒரே செட்டா வரும் பாத்தீங்கன்னா. இந்த இந்திய சாசன சட்டம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒழுங்குமுறை சட்டத்துல சொல்லியிருப்பாங்க 20 years ஒன்ஸ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ரெனியூ பண்ணணும் அவங்களோட அதாவது அந்த பாலிசி அது எல்லாத்தையுமே ரெனியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த ரெனியூவலுக்காக கொண்டு வந்ததுதான் இந்த இந்திய சாசன சட்டம். ஃபர்ஸ்ட் ரெனியூவல் பாத்தீங்கன்னா 1793 நடந்திருக்கு. அது அப்ப லீடரா இருந்தவர் யாரு அப்படின்னா சர் ஜான் மார்ஷல். ஜஸ்ட் நீங்க நேம் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். அடுத்து 20 yearsன்றப்ப 1813 வந்தவர் தான் மிண்டோ பிரபு. இவரை நோட் பண்ணிக்கோங்க, இதுக்கு பின்னாடியும் வருவாரு மிண்டோ பிரபு. இவரோட காலத்துலதான் கிறிஸ்டியானிட்டிய பரப்பலாம் அப்படின்ற மாதிரி ஆன விஷயங்கள்லாம் இங்க கொண்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி கல்விக்காக செப்பரேட்டா அமௌண்ட், கல்விக்காக 1,00,000 ஒதுக்குறோம், இந்தியாவின் கல்வி முன்னேற்றத்திற்காக 1 lakh ஒதுக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மிண்டோ பிரபு அவங்களோட பீரியட்ல நடந்திருக்கும். அடுத்து 1833 பாத்தீங்கன்னா வில்லியம் பென்டிங் பிரபு. வில்லியம் பென்டிங் பிரபுவோட பீரியட். இதுலயும் பல திருத்தங்களை கொண்டு வந்திருப்பாங்க, பல முக்கியமான திருத்தங்கள். அதாவது அடக்குமுறை சட்டத்தை ரத்து செய்யறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வில்லியம் பென்டிங் பிரபு அவரோட பீரியட்ல கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 1853 நமக்கு லீடரா இருந்தவர் யாருன்னா டல்ஹவுசி பிரபு. டல்ஹவுசி டல்ஹவுசி பிரபு இவர் தான் கடைசி பட்டயம், அதாவது இதுதான் கடைசி பட்டயம். அதுக்கப்புறம் ரிவோல்ட் வரும், அதுக்கப்புறம் ஆப்டர் ரிவோல்ட் டைரக்டா நம்ம இங்கிலாந்தோட கண்ட்ரோல்ல வந்துருவோம். சரிங்களா? அப்ப இதுதான் கடைசியா இருந்தவர் தான் டல்ஹவுசி பிரபு. இந்த டல்ஹவுசி பிரபுவும் ஏகப்பட்ட சட்டங்களை கொண்டு வந்திருப்பாரு. இவர் மெயினானது இவரோடது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எஜுகேஷனுக்காக கொண்டு வரப்பட்டதுதான். நிறைய சட்டங்கள் பாத்தீங்கன்னா எஜுகேஷனுக்காக கொண்டு வரப்பட்டது. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சார்லஸ் வுட் சாசனம் அப்படின்றது கல்விக்காக. சார்லஸ் வுட் சாசனம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாரு. அது எந்த இயர்லன்னு பாத்தீங்கன்னா 1854. இத என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கல்விக்கான மகா சாசனம் அப்படின்னு சொல்லுவோம். கல்விக்கான மகா சாசனம் அப்படின்னு இந்த சாசனத்தை சொல்லுவோம். கல்விக்கான மகா சாசனம் எதுன்னு கேட்டீங்கன்னா சார்லஸ் வுட். யாரோட பீரியட்ல வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா டல்ஹவுசி பிரபுவோட காலத்துல வந்துச்சு. அப்ப இந்த எஜுகேஷன் சொன்னனாலதான் இவரோட பீரியட்ல 1857, தட் இஸ் 1857ல சென்னை, மும்பை, கல்கத்தா மூணுலையும் பல்கலைக்கழகம் நிறுவுறாங்க. தட் இஸ் யூனிவர்சிட்டி. ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்கு யுனிவர்சிட்டி வந்தது, பல்கலைக்கழகம் நிறுவுறாங்க. அப்ப இதுதான் பிஃபோர் 1857 நடந்த முக்கியமான நிகழ்வுகள். இதுல நீங்க முக்கியமா பாத்துக்க வேண்டியது எது அப்படின்னா எந்த சட்டம், எந்த வருஷம், யாரு மன்னரா இருந்திருக்காங்க, இம்பார்ட்டன்ட் பிரபுலாம் யாரு அப்படின்றத மட்டும் பாத்தீங்கன்னா போதும். இப்ப உங்களுக்கான ஒரு கொஸ்டின் என்னன்னா, இந்த வில்லியம் பென்டிங் பிரபு ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு சட்டம், பெண்களுக்கான சட்டத்தை அவரோட பீரியட்ல கொண்டு வந்திருப்பாரு. அது என்ன சட்டம் அப்படின்றது தெரிஞ்சிருந்தா ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம ஆஃப்டர் 1858, அதாவது ஆஃப்டர் 1857 ரிவோல்ட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய சட்டங்கள் என்ன அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.